Hello everyone, this is JP அனைவருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் ஜேபி ஏபெக்ஸ். லாஸ்ட் ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் ஐபேடு வாங்கினதை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ ஐபேட் பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஸோ ஐபேடுக்கு வந்து நான் என்னென்ன அக்சசரிஸ் வாங்கியிருக்கேன், ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆக்சுவலி இது என்னோடய கண்டென்ட்டே கிடையாது. ஆனாலும் ஸோ என்ன மாதிரி சப்போஸ் ஐபேடு வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு ஆசை. ஸோ அன்பாக்சிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்பாக்சிங்லாம் பண்ணனா நம்ம சேனலில் அந்த அன்பாக்சிங் வீடியோலாம் போகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனாலும் நான் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது, நான் என்னென்ன அக்சசரிஸ் வாங்கியிருக்கேன், அது என்ன பிராண்ட், இது எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ உங்களுக்காக ஓகே போகலாமா வீடியோக்குள்ளே. வாங்கின ஐபேடு வந்து 11th ஜென்ரேஷன் A16. சுத்தமாக கிளியராக தெரியுதா பார்த்துக்கோ. A16. நான் வாங்கின கலர் வந்து சில்வர். இதில் வந்து ப்ளூ, எல்லோ, பிங்க், சில்வர், இந்த 4 கலர் தான் வருது. ஆக்சுவலி கிரே வந்திருந்தால் கண்டிப்பாக கிரே தான் எடுத்துருப்பேன். கிரே இல்லாதனால சில்வர். ஓகே, இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இந்த ஆன் ஆஃப் பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 9th ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஓல்டு ஐஃபோன் மாதிரி இங்கே பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஃபுல் சைஸுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் இருக்குது. ஓகேங்களா, ஆக்சுவலி வந்து 11 inch ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து ரொம்ப டெக்னிக்கலாலாம் நான் உள்ளே போகல. ஸோ அது வந்து நம்ம கண்டென்ட்லேயும் இருக்காத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது இப்போது இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பேக். இதில் வந்து சின்னதாக ஒரு மேனுவல் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷீட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ அந்த சுவிட்சு அது மாதிரி வந்துட்டு அதோடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு பேப்பர், அதுக்கு ஒரு பேக். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஐஃபோன் 15 லான்ச் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறமா தான் இந்த ஐபேடு 11 லான்ச் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் சார்ஜிங் கேபிள் C2C, ஓகேங்களா, சி டைப் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த ஆப்பிள் கிடையாது, எந்த பிராண்ட்லேயுமே வந்து சார்ஜர் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஐபேடில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். இதுவும் வந்து சி டைப் தான். ஓகே, ஸோ இந்த ஐபேடில் மொத்தமாகவே இவ்வளோ தாங்க இருக்குது, சிம்பிள். ஓகேங்களா, இப்போது நான் இந்த ஐபேடுக்கு வந்து என்னென்ன அக்சசரிஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ ஐபேடு வாங்கினதுலேருந்து நான் கிட்டத்தட்ட ஆக்சுவலி வந்து ஐப்ளான்லேயே அந்த ஆப்பிள் ஷோரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வச்சுருக்காங்க. ஆனால் வந்து கிட்டத்தட்ட வந்து 3000 ரூபாய், டெம்பர் கிளாஸே வந்து 3000 ரூபாய் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அதிலலாம் வந்து எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து நம்ம வந்து அதெல்லாம் ஒர்க் பண்ணோமா அப்படின்ற மைண்ட் செட்லாம் இருந்தது. ஸோ நிறைய ஆன்லைனில் பார்க்கும்போது இமேஜ் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து நம்ம கைக்கு வரும்போது ப்ராடக்ட் வந்து வேலைக்கே ஆகாது. ஏன்னா இன்றைக்கி நான் ஆக்சுவலி கோவிலுக்கு போயிட்டு வரும்போது வந்து என்னோடய தெரிஞ்ச ஒரு தம்பி வந்து மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காரு நம்ம அசோக் பில்லர் கிட்ட. ஸோ அவர்கிட்ட போயிட்டு நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தேன். ஸோ ஐபேடு வாங்கினதுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் இல்லைன்னு பவுச்சு எது நல்லாயிருக்கும் கேட்டு வைங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் ரெஃபர் பண்ண டெம்பர் தான் இது, ராக்கி மைல், தெரியும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கும் இந்த பிராண்டுக்கும் ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. ஸோ என்ன மாதிரி வந்து ஐபேடோ இல்லை வந்து வேறு ஏதாவது நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன் தான் சொல்கிறேன். ஸோ ஆன்லைனில் ஏன் இது மாதிரி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் போகும்போது வந்து அவங்க வந்து வேறு யாருக்கும் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு பவுச் வாங்கி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணி பழசான பவுச்சை வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ மோசமாக இருக்குது.
ஸோ எனக்கு கூட இப்போ அமேசானோட பேக்கிங் வந்து அவ்வளோ கேவலமாக இருந்தது. நான் அதுவும் வந்து வீடியோ போட்டிருக்கேன். கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா நைட்டு 10 மணிக்கே கொண்டு டெலிவரி பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோவும் இப்போ நான் அதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க வாங்கியிருக்கேன். ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து நான் இதுதான் வாங்கியிருக்கேன். இது வந்து வெளியில் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. இது 950 rupees. ஒரு ஆஃப்லைன் ஷோரூமில் போய் கேட்டேன், இந்த மாதிரி பேக்கிங்கும் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக ஒரு டெம்பர் எடுத்துகிட்டு 1300 சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேக்கிங் வந்து பக்காவாக இருந்தது, செம்ம பேக்கிங்கு. டெம்பர் மட்டும் நான் ஒட்டிக்கிட்டேன், ஓகேங்களா. இது உள்ளே வந்து ஒரு ஸ்பாஞ்செல்லாம் கொடுத்து பக்காவாக இருந்தது, நல்லா இருந்தது, உண்மையாக தரமாக இருந்தது. இது வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக வாங்கினது. பவுச்சு வந்துட்டு நில்கின் பிராண்டு, ஓகேங்களா. இது ஆக்சுவலி நான் கேள்வியே படலை. நிறைய 2-3 பிராண்ட்லாம் பார்த்தேன். எல்லாமே வந்து 2000 3000 இது கூட. சரி நம்ம வந்து ஒரு 500 அந்த ரேஞ்சுக்கு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன். ஸோ ஐபேடு வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். கடைசியில் வந்து தம்பி வந்து ரெஃபர் பண்ணது இதுதான். ஸோ நில்கின் இது வந்து பேக்கிங்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. இது ஆன்லைனில் நான் செக் பண்ணி பார்த்தேன். அமேசானில் வந்துட்டு 3690 போட்டிருக்கு இந்த பவுச்சு, ஓகே. இது நான் வந்து வாங்கினது 2200. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளுக்காக கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 34,000 கொடுத்து ஐபேடு வாங்கியிருக்கோம். ஸோ அது பாதுகாக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. நான் வந்து ஐஃபோன் SE, ஐஃபோன் 7, 4 இது எல்லாம் யூஸ் பண்ணும்போது நான் எந்த பவுச்சுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து ஸ்க்ரீன் பெருசு, ஹேண்ட்லிங் எப்படின்னு தெரியல, அதனால் நான் வந்து வாங்கிட்டேன், ஓகே. ஸோ இந்த பவுச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு பேக்கு, அதுக்குள்ளே வந்து ஒரு ட்ரே. ஸோ அதில் வந்து பவுச் தெரியும்னு நினைக்கிறேன். மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம நார்மலாக அந்த ஃப்ளிப் டைப் தான். இந்த இடத்துலையும் வந்து மேக்னெட் இருக்குது, இந்த இடத்துலையும் வந்து மேக்னெட் இருக்குது, தெரியுதுங்களா. ஸோ நம்ம வந்து இப்படி வச்சு நம்ம வந்து இப்படி ஒர்க் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதை போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து கேமரா ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டோர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்லைடிங் டோர் மாதிரி. ஸோ இது நல்லா இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன், ஓகே. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க, செம்ம. ஸோ பிளாஸ்டிக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு ஹார்டனான ஒரு ரப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஹெவியாக இருக்குது, நல்லா இருக்குது. இதில் வந்து என்னென்னா அந்த பென்சில் வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஐபேடோட பென்சில் சார்ஜிங் ஏரியா வந்து இந்த பக்கம் இருக்கும். இந்த பவுச்சு பாருங்கள், நம்ம இப்படி தான் மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வந்து சார்ஜிங் அந்த பென்சில் சார்ஜிங் வருது. நம்ம இப்படி போட்டால் இந்த பவுச்சில், இந்த பவுச்சுன்னு கிடையாது, நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிராண்டு பார்த்தேன். அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஆப்போசிட்டில் தான் வந்து பென்சில் ஹோல்டிங் கொடுத்துருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் தான் வருது. அது ஒரே ஒரு மைனஸ், நான் பென்சில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு வாங்க, சப்போஸ் என்ன சொல்கிறது, இவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வாங்கலாம். ஏன்னா நான் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு, க்ளீனாக சூப்பராக இருக்குது. மற்ற பிராண்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் வாங்கின பிராண்டு இது தான். ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஐபேடுக்கு நான் வாங்கினேன் அக்சசரிஸ் இது மட்டும்தான் இப்போதைக்கு, இது தான். இது இல்லாமல் வந்துட்டு ஒரு C டைப் ஒரு கனெக்டர் ஒன்று வாங்கணும், ஓகேங்களா. அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஐபேடெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்து எடிட்டிங்லாம் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத சப்போஸ்
யாராவது தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஏன்னா இது நம்ம கண்டென்ட்டே கிடையாதா, அதனால தான். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களை எதிர்பார்க்கும் உங்கள் நண்பன் ஜேபி. என்ன தெரியுதா? ஸோ கட் பண்ண அப்போ ஒரு நிமிஷம் இருப்பா. கவர் பிரிக்கலை, அப்படியே இருக்கட்டும். ஸோ சும்மா கொஞ்சம் கீழே உட்காந்த மாதிரி எடு. கீழே உட்காந்த மாதிரி டே காமி, ஒன்றுமே தெரியலையாடா.